விநாயகன் 51 மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ்.பி. வெங்கடேஸ்வரன் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்ட எல்லையை இணைக்கும் தொப்பூர் கணவாய் வழியாக தேசிய நெடுஞ்சாலை எண் 44 செல்லுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் 5 கிலோமீட்டரும் சேலம் மாவட்டத்திலே 1.6 கிலோமீட்டரும் என 6.60 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை உயர்மட்ட பாலமாக அமைக்கும் பணியை 906 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்திய தேசிய நெடுஞ்சாலையம் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கிறது. இப்பணி விரைவில் துவங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக 2027க்குள் பணி முடிக்க வேண்டும் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் வெங்கடேஸ்வரன். மாண்புமிகு அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம். தொப்பூர் மலைப்பாதை தினந்தோறும் விபத்துகள் ஏற்படும் பகுதி. இந்த சாலை அமைத்த நிதி ஒதுக்கீடு செய்த மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டும், சாலை அமைக்க நிலம் எடுக்கும் பணி தமிழக அரசு தனியாக ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் நியமிக்க வேண்டும். இப்பொழுது அதே மாவட்ட வருவாய் அலுவலர் நியமிக்கப்பட்டிருப்பதால் பணி ஆரம்பிப்பது லேட் ஆகும். ஏனென்றால் தினந்தோறும் விபத்துக்கள், அந்த பகுதியில் விபத்துக்கள், உயிரிழப்பு ஏற்படுகிறது. அதனால் ஒவ்வொரு நாளும் இன்று கூட இப்பொழுது கூட அந்த மலைப்பாதையை கடக்க வேண்டும் என்றால் 1 மணி நேரம் காலதாமதம் ஏற்படுகிறது. அதனால் அந்த மாவட்ட வருவாய் அலுவலர் தனியார் நியமனங்களை கேட்டுக்கொண்டு நில எடுப்பு பணி விரைவாக முடிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் அதே தேசிய நெடுஞ்சாலையில் அதிக விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படும் பகுதிகளான வெள்ளக்கல், பாளையம்புது, சேசம்பட்டி பிரிவு, தேவருத்து பள்ளம், ஏழையன் கொட்டாய், பழைய திருமண்டி பிரிவு சாலைகளில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசு, தமிழக அரசு வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு அந்த பணிகளை விரைவுபடுத்த மாண்புமிகு அமைச்சர் வாயிலாக நான் வலியுறுத்தி கேட்டு நான் நன்றி கூறி நன்றி. அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதுபோன்று இந்த நிலநடுப்பிலே காலதாமதம் ஏற்படுது என்கிற ஒரே காரணத்திற்காக திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 5 தனியாக மாவட்ட வருவாய் அலுவலர்கள் DRO அவர்கள் போடப்பட்டு நிலம் கையகப்படுத்தக்கொண்டு அந்த நிலை இருக்கிறது. இவர் சொல்லதை போல அந்த நிலம் கையகப்படுத்தல தருமபுரி மாவட்டத்திலே காலதாமதம் ஏற்படுமையானால் அந்த 5 மாவட்ட வருவாய் அலுவலர்களில் ஒருவரை இந்த பகுதிக்கு அவளை மாற்றம் செய்யப்பட்டு அந்த நில எடுப்பு விரைந்து எடுப்பதற்கு வேண்டிய முயற்சி அரசின் சார்பாக எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அமைச்சருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, தருமபுரி நகரத்தில் அதிகமான மக்கள் பாதிக்கும் பகுதியான 4 வழிச்சாலை பகுதியில் தினந்தோறும் நடைபெறுகிறது. அதனால் ராமக்கால் ஏரி முதல் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகம் வரை ஒரு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டியும், அதேபோல் தருமபுரி நல்லம்பள்ளி பகுதியிலிருந்து ராஜாப்பேட்டை, குண்டல்பட்டி வரை ஒரு சுற்றுச்சாலை அமைப்பதாக மாண்புமிகு அமைச்சர் சட்டமன்ற கூட்டத்தில் அறிவிப்பு செய்தார். அந்த பணியும் விரைவுபடுத்தி எப்பொழுது ஆரம்பிக்கப்படும், எப்பொழுது முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விரைவாக முடிக்க தெரியுமாறு கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்கள் தொகுதியில் உள்ள பல்வேறு கிராம சாலைகளை நிறைவேற்றித் தர தாங்கள் வாரியாக நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தருமபுரி நகருக்கு 4 வழிச்சாலை சந்திப்பில் ஒரு உயர்மட்ட சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறார்கள். அதேபோன்ற தருமபுரிக்கு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் ஏற்கனவே சட்டமன்றத்திலே பேசி எடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் புறவழிச்சாலை அமைக்கிற பணியில் 3 வகையாக துறையின் சார்பாக எடுத்துக்கொள்கிறோம். முதலே விரிவான திட்ட அறிக்கை தயாரி செய்து நிலம் கையகப்படுத்துவது, கடைசியாக புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளை அதற்காக முதலமைச்சரிடையே பணங்களை பெற்று அந்த சாலை பணிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் தருமபுரி நகரத்திற்கு மேற்புறம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் ஏற்கனவே ஒரு புறவழிச்சாலை ஏற்கனவே மேற்கு பகுதியில் போய் கொண்டிருக்கிறது. தற்போது தருமபுரி நகருக்கு கிழக்கு ஒரு புறவழிச்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக முதல் கட்டமாக குண்டல்பட்டி மேடு முதல் செட்டிக்கரை வரை 5.80 கிலோமீட்டர் நீளத்திற்கு புறவழிச்சாலை அமைக்க நிலத்திட்ட பேராணை இப்பொழுது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 13.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிலம் கையகப்படுத்துகிற பணி நிர்வாக அனுமதி பெறுவதற்காக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த தருமபுரி மையப்பகுதியில் பாலம் அமைக்கின்ற அதை பற்றி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பொதுவாக 2 இந்த புறவழிச்சாலைகள் அமைந்த பின்பு அந்த போக்குவரத்தினுடைய அடிப்படையில் நகரப்பகுதியில் போக்குவரத்து செறிவு என்கிற அந்த அடிப்படையில் கணக்கெடுப்போம். அப்பொழுது புறவழிச்சாலை அமைத்த பின்பும் நம்முடைய தருமபுரியில் மையப்பகுதியில் அதிகமான போக்குவரத்து இருக்குமே ஆனால் அன்றைய நிலையில இதெல்லாம் கணக்கெடுத்து
இந்த உயர்மட்ட பாலம் அமைக்கிற பணியில அரசு ஈடுபடும். மாண்புமிகு உறுப்பினர்கள், வெளியேற்றப்பட்ட உறுப்பினர்கள் சட்டமன்ற வளாகத்தினுள் மட்டுமல்ல, இந்த தலைமைச் செயலக வளாகத்திற்குள்ளேயே அவர்கள் அனுமதிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதிமுக உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் OPS அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள், அதுபோல ஐயப்பன் உட்பட அந்த 4 பேர்களுக்கும் இன்றைய நாம் எடுக்கப்பட்ட தண்டனையானது அவர்களுக்கு பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகன் மாண்புமிகு உறுப்பினர் சவுந்தரபாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாகவும் பொதுப்பணித்துறையின் மூலமாகவும் பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதற்காக மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, லால்குடி தொகுதியில் இடையாற்றமங்கலம் கிளிக்கூட்டுக்கும் லால்குடி தொகுதி இடையாற்றமங்கலம் தண்ணீர் பந்தலுக்கும் ஸ்ரீரங்கம் தொகுதி கிளிக்கூட்டுக்கும் இடையே கொள்ளிடம் ஆற்றில் பாலம் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. மாண்புமிகு அமைச்சரிடத்திலும் இது குறித்து கடிதங்கள் வாயிலாக தெரிவித்துள்ளேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த பணியினை நிறைவேற்ற தர முன் வருவாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். இது அரசு பரிசீலனை இருக்கிறது. அது இந்த மானிய கோரிக்கைக்கு பின்னால் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்யும். மாண்புமிகு ஆளுநர் சானவாஸ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் அக்கரப்பேட்டை ரயில்வே மேம்பால பணி நீண்ட காலமாக நடைபெறாமல் இருந்தது. நம்முடைய அரசு அமைந்த பிறகு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேரடியாக அதை ஆய்வு செய்து 104 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் இப்போது நடைபெற்று வருகிறது. அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாகப்பட்டினம் ரயில் நிலையத்துக்கு அருகிலேயே கீரைக்கொல்லை தெரு ரயில்வே கேட் கிராசிங் அது எந்நேரமும் மூடியே கிடக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய 34, 35, 36 வார்டுகளை சார்ந்த மக்கள் நகரப்பகுதிக்கு வருவதற்கு மிகுந்த சிரமத்தை சந்திக்கிறார்கள். பள்ளி மாணவ மாணவிகள் அதனால் பெரும் இன்னலுக்கு உள்ளாகிறார்கள். எனவே அதில் அந்த ரயில்வே பாதையை கடப்பதற்கு பாலம் அமைக்கப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட எங்களுடைய தலைமை பொறியாளர் அழைத்து பேசி அது சாத்தியக்கூறு இருக்குமேயானால் இந்த அரசு அதற்கு முன்னுரிமை அளிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் தமிழரசி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய மானாமதுரை தொகுதியில் மானாமதுரையில் ராமேஸ்வரம் வைகை ஆத்து பாலத்தை இணைக்கின்ற அந்த பாலம், அதோடு இணைக்கின்ற சாலை வசதி தென்னக ரயில்வேயிடம் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒப்புதல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நேரத்தில் அந்த பாலத்தை அமைப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த நிதிநிலையே அறிவிப்பு செய்வார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு அவர்கள் கடிதம் கொடுக்கப்பட்டு துறையின் சார்பாக இதெல்லாம் ஆய்வு நாம் மேற்கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே அதே இந்த வைகை ஆற்றிலே தேசிய நெடுஞ்சாலையின் சார்பாக ஏற்கனவே ஒரு பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து உடனடியாக அது பக்கத்திலேயே கொடுக்க வேண்டும் சொல்லுகிற பொழுது அதற்கெல்லாம் தகுதி இருக்கிறதா என்பதை எல்லாம் இப்பொழுது நாங்கள் ஆய்ந்து கொண்டிருக்கிறோம். அது முறையாக அதற்கு தகுதி இருக்குமேயானால் இந்த அரசு அதற்கு முன்னுரிமை அளிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் கோவி செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கும்பகோணம் திருவிடைமுருதூர் தொகுதிகள் இரண்டும் இணைந்த தொகுதிகள். 2 தொகுதியிலிருந்து திருவாரூர் செல்ல வேண்டுமேயானால் கிருஷ்ணாபுரம், திருநறையூர், நாச்சியார் கோயில், மாத்தூர் ஆகிய ஊராட்சிகள் வழியாக தான் செல்ல வேண்டும். இந்த 4 ஊராட்சிகளும் மக்கள் நெருக்கம் அதிகமாகவும் போக்குவரத்துகள் அதிகமாகவும் இருக்கிறது. குத்துவிளக்குகள் உற்பத்தியில் நாச்சியார் கோயில் புகழ்பெற்ற ஊர். எனவே பள்ளி கல்லூரி நேரங்களிலும் அரசு அலுவலர்கள் வேலைக்கு வரும் போகும் நேரங்களெல்லாம் மிகுந்த இடர்பாடு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கிருஷ்ணாபுரத்திலிருந்து மாத்தூர் வரை இணைக்கக்கூடிய ஒரு புது புறவழிச்சாலையை அமைத்து தந்தால் கும்பகோணம் டு திருவாரூர் செல்லுகிற பயணிகளுக்கு வசதியாக இருக்கும். எனவே நல்ல பல காரியங்களை செய்கிற இவ்வரசு இந்த புதிய பாதையை அமைத்து தருமா என்பதை மாண்புமிகு அமைச்சர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற கோவி செழியன் அவர்கள் அவர் தன்னுடைய கேள்வியிலேயே 4 ஊராட்சிகளை உள்ளடக்கி அந்த பாதை போகிறதாக சொல்லுகிறார்கள்.
இதுவே ஊராட்சி சாலைகள், ஊராட்சி ஒன்றிய சாலைகள், இப்படி கிராம சாலைகள் என்று பல்வேறு வகைப்பாடுகள் சாலையில் இருக்கிறது. மாநில நெடுஞ்சாலையை பொறுத்தளவிற்கு மாநில நெடுஞ்சாலைத்துறை, அதே போன்று மாவட்ட முக்கிய சாலை, மாவட்ட இதர சாலை என்ற அடிப்படையில் 3 வகைப்படுத்தப்பட்ட சாலைகள் தான் நெடுஞ்சாலைத்துறை நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே இந்த 4 ஊராட்சிகளை இணைக்கிற சாலைகள் ஒரு புறவழிச்சாலை அமைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். எனவே அந்த கேள்வியே நான் மனுக்களாக எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட தலைமை பொறியாளர் அழைத்து இது புறவழிச்சாலை அமைப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறதா, நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் அமைக்க முடியுமா அல்லது ஒன்றியத்தின் மூலம் அமைக்க முடியாது என்பது ஆய்வு செய்து நெடுஞ்சாலைத்துறை மூலமாக தான் அமைக்க முடியும் என்று சொன்னால் இந்த ஆண்டே அதற்கு ஒரு திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு அரசின் சார்பாக ஆணையிடப்படும். மாண்புமிகு உறுப்பினர் தளபதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை உள்வட்ட சாலை என்று சொல்ல ரிங் ரோட்ல ராமேஸ்வரம் சந்திப்பில் வாகனங்கள்லாம் போக்குவரத்துக்கு மிக சிரமமா இருக்கு. திருவிழா காலங்கள், திருமண நிகழ்ச்சி நடக்கிற நேரத்தில் ஒரு வாகனம் போகணும்னா 20 நிமிஷம் ஆகுது. அந்த சந்திப்புல ஒரு உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு நமது அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டு காலமாக மதுரை என்கிற மாமதுரை என்று சொல்லப்படுகிற தமிழகத்த மதுரைக்கு எந்தவித திட்டங்களும் நடைபெறாது இந்த சூழ்நிலையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தான் அங்கே பல்வேறு பாலங்கள் இப்பொழுது பணிகள் முதலமைச்சரின் திருக்கரத்தால் துவக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அப்பல்லோ மருத்துவமனை பாலமாக இருந்தாலும் அல்லது கோரிப்பாளையம் பாலமாக இருந்தாலும் இப்படி 2 பாலங்கள் இன்றைக்கு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் துவக்கப்பட்டு பாலப்பணிகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த பாலப்பணிகள்லாம் முடிந்த பின்பு அவர் சொல்லுகிற பாலம் அதற்கு போக்குவரத்து செறிவு இருக்குமேயானால் அதையும் இந்த அரசாங்கம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கும் முன்னுரிமை அளிக்கும். விநாயகன் 52 மாண்புமிகு உறுப்பினர் திரு சே. ராஜேஷ்குமார், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு வட்டத்தில் சார்பு நீதிமன்றம் அமைப்பது தொடர்பான கருத்துரு ஏதும் தற்போது அரசின் பரிசீலனையில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்குளம் தாய் தாலுகா, அதே போல் விளவங்கோடு தாய் தாலுகா, இந்த 2 தாலுகாவிலிருந்து 2/9/2019 ஆண்டு புதிதாக தாலுகாக்கள் உருவாக்கப்பட்டன. இந்த 2 தாலுகாவிலும் நம்முடைய அமைச்சர் குறிப்பிட்டது போல இன்றைக்கு திருவட்டார் தாலுகாவிற்கு புதிய நீதிமன்றத்தை கேட்கிறோம். ஏன் நீதிமன்றத்தை கேட்கிறோம் என்று சொன்னால், திருவட்டார் தொகுதியை பொறுத்தவரையில் மலைவாழ் மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு பேச்சிப்பாறை, குற்றியாறு, பாலாறு இப்படிப்பட்ட மலை கிராமங்களிலிருந்து அங்கே இருக்கின்ற மக்கள் உறுப்பினர் கேள்வி கேட்டாதானே அது ஒழுங்கா சொன்னாதானே பதில். அவருக்கு அந்த மாவட்டம் முழுவதும் அவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். நீங்க விஷயத்தை சொல்லுங்க, புரிஞ்சு விடுவாங்க. விஷயத்தான் சொல்றாங்க. ஆகையால் அந்த மக்கள் எல்லாம் பரிசீலனை பண்ண முடியுமா? அவ்வளவுதானே கேள்வி. படகுகள் மூலமாகத்தான் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி தான் இன்னைக்கு நீதிமன்றத்தை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா 3 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. பேச்சிப்பாறை, திருவட்டார், குலசேரம் என்ற 3 PS போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது. அப்போ இதில் உள்ள வழக்குகள் எல்லாம் வந்து இன்னைக்கு மிகவும் தேக்க நிலையில் இருக்கின்றது. ஆகையால் தான் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் தாலுகாவிற்கும் கிள்ளியூர் தாலுகாவிற்கும் குற்றவியல் நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறேன். நிச்சயமாக இந்த மானிய கூட்டத்தொடரிலாவது அந்த நீதிமன்றத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று தாங்கள் வாயிலாக நான் கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவட்டாறிலே உரிமையியல் நீதிமன்றமோ குற்றவியல் நீதிமன்றமோ எந்த நீதிமன்றங்களும் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது சார்பு நீதிமன்றம் என்கின்ற வினா எழுவதற்கான வாய்ப்பே அங்கே கிடையாது. எனவே முதல்ல உரிமையியல் நீதிமன்றமும் குற்றவியல் நீதிமன்றமும் வந்தாக வேண்டும். அதற்கு பிறகுதான் திருவட்டாரை பொறுத்த வரைக்கும் அங்கே சார்பு நீதிமன்றம் வர வேண்டும் என்று சொன்னால் பத்மாவபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்திலே திருவட்டாறு பகுதியிலே ஒரு 100 வழக்குகள் தான் தேக்க நிலுவையிலே உள்ளன. எனவே அந்த சார்பு நீதிமன்றம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது தற்போது நிச்சயமாக கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அங்கே ஒரு குற்றவியல் நீதிமன்றமோ உரிமையியல் நீதிமன்றமோ அல்லது மேஜிஸ்ட்ரேட் கம்
முன்சிப் நீதிமன்றமோ வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் சொல்லியிருக்கின்றார். அது ஆரம்ப கட்டம். அது நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று உயர்நீதிமன்றத்துடைய பரிசீலனை அனுமதியோடு அது கொண்டு வருவதற்கான பரிசீலனை எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார், நன்றி சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதே போல் இங்க நம்முடைய பத்மநாபபுரம் நீதிமன்றத்தில் மகிழா கோர்ட், குடும்ப நல கோர்ட் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கான அந்த கருத்துரு பெறப்பட்டு இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது. அந்த குடும்ப நல கோர்ட்டையும் உடனடியாக வழங்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கை உயர்நீதிமன்றம் எங்களுக்கு அந்த கோரிக்கையை அனுப்பி இருக்கிறது. அது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அதற்கு பிறகு உரிய நடவடிக்கைகள் முடிவுகள் அறிவிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எனது கேள்வி நீதிமன்றம் அரசின் மூலம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான தற்காலிக இடத்தை கீழ்பண்ணாத்தூர் பேரூராட்சியின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு 4 மாதமாக மாவட்ட நீதிமன்றத்திலே அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் அது உயர் நீதிமன்றத்துடைய அனுமதி பெற்று திறக்கப்படுவதற்கு காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த அனுமதியை விரைவில் பெற்று அந்த கீழ்பண்ணாத்தூரிலே அந்த நீதிமன்றம் திறப்பதற்கு ஆவணம் செய்யப்படுமா? அந்த நீதிமன்றத்திற்கு தேவையான இடவசதிகளை ஏற்படுத்தி புதிய கட்டிடம் கட்டித் தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா? பல்வேறு நீதிமன்றங்களிலே இந்த நீதிபதிகள் இல்லாமல் பல வழக்குகள் தாமதமாகிறது என்ற நிலை இருக்கிறது எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலே. ஆகவே அந்த நீதிபதிகள் பணியிடங்களை நிரப்புவதற்கு அதற்கு ஆவணம் செய்யுமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீதிபதிகளுடைய பணியிடங்களை நிரப்புவதற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு இன்றைக்கு உயர்நீதிமன்றத்துடைய ஆலோசனையின்படி இன்றைக்கு உரிய நடவடிக்கைகள் எடுத்து பல இடங்கள் இன்றைக்கு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. கீழ்பெண்ணாத்தூரை பொறுத்தவரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பொறுப்பு நீதியரசர்களாக இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர்களோடும் மாவட்ட நீதிபதிகளுடைய பரிந்துரையோடும் அங்கே எவ்வளவு விரைவிலே அங்கே கீழ்பெண்ணாத்தூரிலே முன்சீப் கம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வருவதற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு உரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக மேற்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்களே, என்னுடைய தெல்லி சட்டமன்ற தொகுதியில் தேன்கனிக்கோட்டை தாலுகாவை 2019ஆம் ஆண்டு 2ஆக பிரித்து அஞ்செட்டி மையமாக கொண்டு புதிய தாலுகா உருவாக்கப்பட்டது. அஞ்செட்டி தாலுகாவில் அதாவது உரிகம், கோட்டையூர், மஞ்சகாண்டுப்பள்ளி மலை கிராமங்களிலிருந்து நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்றால் தேன்கனிக்கோட்டை வர வேண்டும். ஆகவே புதிதாக உருவாக்கப்பட்ட அஞ்செட்டியில் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றத்தை அதாவது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை உருவாக்க மாண்புமிகு அமைச்சர்கள் ஆவணை செய்வாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒவ்வொரு வட்டத்திற்கும் ஒரு நீதிமன்றம் அதாவது முன்சிப் கம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய விருப்பமாகும். ஏனென்று சொன்னால் மக்களை அலைக்கழிவு செய்யக்கூடாது, அவர்களுக்கு அருகிலேயே நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளைத்தான் இன்றைக்கு செய்து வருகின்றோம். எனவே இன்றைக்கு நிதித்துறையினுடைய ஒப்புதலோடு எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு நிச்சயமாக அங்கே நம்முடைய மேஜிஸ்ட்ரேட் கம் முன்சிப் கோர்ட் கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். அன்பழகன் சாக்கோட்டை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவே தமிழகத்தை உற்று பார்க்கிற வகையில் 40க்கு 40 வென்றெடுத்த மாண்பிற்கினிய முதலமைச்சரையும் அவரோடு பணியாற்றிய தோழமையையும் இந்த மாமன்றம் பாராட்டுகிறது, வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறது. மாண்பிற்கினிய பேரவைத் தலைவர்களே, கடந்த சட்டமன்ற தொடரில் நம்முடைய மரியாதைக்குரிய சட்ட அமைச்சர் தஞ்சை மாவட்டத்திற்கு ஒரு சட்டக்கல்லூரி தருவதாக சொன்னார். திருச்சியில் ஒரு சட்டக்கல்லூரி இருக்கிறது, தஞ்சையிலே ஒரு தனியார் சட்டக்கல்லூரி இருக்கிறது, கும்பகோணம் மாவட்ட தலைநகரமாக ஆக்கப்படுவதற்கான வாய்ப்பு நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சட்டக்கல்லூரி கும்பகோணத்திற்கு அமைத்து தருமா என்பதை மாண்பிற்குரிய உங்களுடைய வாயிலாக கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சை மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி அமைத்து தருவதாக நாங்கள் எந்த விதமான வாக்குறுதியும் தரவில்லை. ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன், ஒரு சட்டக்கல்லூரி உருவாக வேண்டும் என்று சொன்னால் 100 கோடி ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு அரசுக்கு செலவாகிறது.
எனவேதான் ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சட்டக்கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருந்தாலும் நம்முடைய நிதியமைச்சரிடத்திலே அதற்கான தொகைகள் இன்றைக்கு இல்லாத காரணத்தாலே தான் அது தாமதப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. எனவே நிச்சயமாக நிதித்துறை எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறதோ அந்த அளவுக்கு சட்டக்கல்லூரி அரசு சட்டக்கல்லூரிகள் திறக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்ட நீதிமன்ற வளாகத்திற்குள்ளாக குழந்தைகள் காப்பகம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்பது அங்கு இருக்கக்கூடிய பெண் வழக்கறிஞர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில நான் அதை கொடுக்கணும்னு போகும்போது கூட நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு மாவட்ட நீதிபதி சொல்லிட்டார். அதனால நாங்க கொடுக்கறதுக்கு முடிஞ்சா கூட அங்க இந்த மாதிரி தடை இருக்கிறதால அந்த காப்பகம் அமைக்க முடியல. இன்னைக்கு நிறைய பெண் வழக்கறிஞர்கள் தொழிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதனால குழந்தைகள் காப்பகம் அங்கு அமைக்கப்பட முடியுமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சரிடம் கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே தந்தால் நிச்சயமாக உயர்நீதிமன்றத்திலே சொல்லி உடனடியாக அங்கே குழந்தைகள் காப்பகம் அமைப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்வோம். எவ்வளவு விரைவில் செய்ய முடியுமோ அதை உயர்நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு செய்து தருவோம். மாண்புமிகு உறுப்பினர் இ. ராஜா. தென்காசி மாவட்டத்தில் தனியாக பிரிக்கப்பட்ட மாவட்டம். தற்போதுதான் மாவட்ட நீதிமன்றம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சங்கரங்கோயில் சட்டமன்ற தொகுதியில் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் அமைத்து தரப்படுமா என்பது தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோயிலே கூடுதலாக ஒரு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு நீதிபதிகளும் மாவட்ட நீதிபதியும் அங்கே இருந்து உயர்நீதிமன்றத்துக்கு கருத்துருக்கள் அனுப்பப்பட்டு அதனுடைய பரிந்துரையின் அடிப்படையிலே அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் ஸ்பீக்கருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. மாண்புமிகு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் முதல்வர் என்ற திட்டத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தாங்களும் திசைநிலை தாலுகா திசைநிலையிலே ஒரு முனிசிப் கம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு அரசாணை வெளியிட்டிருக்கின்றீர்கள். எப்போது அது ஆரம்பிக்கப்படும் என்பதையும் தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் மானாமதுரையில் நடைபெற்ற அங்கே இருக்கக்கூடிய கம்பைன் கோர்ட் பில்டிங் திறப்பு விழா நிகழ்ச்சியிலே அங்கே இருக்கக்கூடிய நீதியரசர்களிடத்திலே எங்களுடைய சட்டப்பேரவைத் தலைவர் எங்களுடைய கோரிக்கை வரும்பொழுது இதை கேட்பார்கள் என்ற செய்தியை அவர்களிடத்தில் தெரிவித்திருக்கின்றேன். எனவே மிக விரைவிலே உயர்நீதிமன்றம் அங்கே அதை திறப்பதற்கான வழிகளை செய்யும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான அனுமதியை தந்து எங்களுக்கான நிதியும் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். எனவே அதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காது. விநாயகன் மாண்புமிகு உட்கார்ந்துகிட்டே பேசுங்க ப்ளீஸ், தயவு செய்து. பேரவைத் தலைவர்களே, கேள்வி நேரத்தில் சபாநாயகரே கேள்வி கேட்கிற ஒரு புதுமையை இன்றைக்கு தான் நான் பார்த்தேன். இல்ல, எனக்கும் தொகுதி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, தொகுதிக்காக கேட்கணும்ல. விநாயகன் 53, 54 பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும். விநாயகன் 55 மாண்புமிகு உறுப்பினர் திரு மூப்பே கிரி அவர்கள், மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விடை ஆ மற்றும் ஆ. தமிழகத்தில் ஏற்கனவே இறங்கி வந்த 18 கூட்டு நூற்பாளர்கள் 12 கூட்டு நூற்பாளர்கள் பல்வேறு காரணங்களால் முற்றிலுமாக செயலிழந்தன. தற்போது இறங்கும் 6 கூட்டு நூற்பாளர்கள் அரசின் முக்கிய திட்டங்களான வேஷ்டி சேலை மற்றும் திட்டம் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை வழங்க திட்டத்துக்கு துணிகள் விநியோகம் செய்ய தேவையான நூல் வழங்கி வருகின்றன. இந்த நிலையில் செங்கம் தென்னம்பட்டு பகுதியில் பருத்தி நூல் தொழிற்சாலை அமைக்கும் திட்டம் ஏதும் தற்போது அரசு பரிசீலனை இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் மூப்பே கிரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தன்றாம்பட்டு என்பது கல்வராய மலையை அடிவாரத்தில் இருக்கின்ற ஒரு ஒன்றியம். பக்கத்தில் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இணைக்கின்ற பகுதி. அங்கெல்லாம் வானம் பார்த்த பூமி, பருத்தி தான் அதிகமாக நடுகின்றோம். எனவே எத்தனை நூற்பாலைகள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் புதியதாக ஒரு நூற்பாலையை நவீன வசதிகளோடு தன்றாம்பட்டு அரூர் ஊத்தங்கரை தொகுதியை உள்ளடக்கி ஒரு இடத்துல
அரசு அமைக்குமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 12 நூற்பாடுகள் பல்வேறு காரணத்தால முற்றிலுமாக செயலில்லை. சட்டப்பூர்வ ஆய்வு மற்றும் அரசால் அமைக்கப்பட்ட உயர்கட்ட குழுவின் ஆலோசனை பேரில் செயல் இந்த 12 கூட்டுறவு நூற்பாடுகள் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 137(2)B கீழே கலைக்கப்பட்டன. அதனால அது மட்டும் இல்லாத மத்திய அரசு செயல்பட்ட என்டிசி மில்ஸ் கிட்டத்தட்ட 7 மில்லு மூடப்பட்டன. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த நூற்பார்க்கு திறக்கவே முடியாது, புதுசா திறக்க முடியாது. நன்றி சொல்லிட்டு உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செங்கம் நகரத்தை ஒட்டி ஏற்கனவே 5 ஏக்கர் நிலம் பட்டுப்பூச்சி வளர்ச்சி வளர்ப்பிற்காக ஒதுக்கப்பட்டு அந்த இடம் இப்போது பயன்பாடற்று கிடக்கிறது. அதில் இந்த துறையின் சார்பில் ஏதாவது ஒரு பயிற்சி மையமாக அமைத்து அந்த நிலத்தை பயன்படுத்துவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவராக அறிவுறும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அதுக்கு நமது முதலமைச்சர் அணிக்கு கேட்டு அதுக்கு எதனா வாய்ப்பு இருந்தால் செயல்படுத்த முடியும். விநாயகன் 56 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஜோசப் சாமுவேல் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொற்றா நோய்களுக்கான சேவைகள் வழங்குவதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கில் தொற்றா நோய்களுக்கான சேவைகளை பயனாளிகளின் இல்லங்களுக்கே தேடிச் சென்று அளிக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் சீரிய திட்டங்களில் ஒன்றான மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் 5/8/2001 அன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் களப்பணியாளர்கள் இல்லங்களுக்கே சென்று தொற்றா நோய் பரிசோதனைகளை வழங்கும் நேரத்தில் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெரும்பாலான மக்கள் வேலைக்கு செல்வதால் அவர்கள் இச்சேவைகள் கிடைக்காமல் விடுபடுகின்றனர் என்பது கண்டறியப்பட்டது. இந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடித்தளமாக விளங்கும் தொழிலாளர்களின் நலனில் தனி அக்கறை கொண்டு தொழிற்சாலைகளிலும் கட்டுமானம் உள்ளிட்ட அமைப்புசாரா தொழில்களிலும் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் தொற்றா நோய்களினால் பாதிக்கப்படுவதை தடுக்கும் பொருட்டு சிறப்பு முயற்சியாக தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் எனும் தொற்றா நோய்களுக்கான திட்டம் ஒன்றை 9/1/2024 அன்று திருவள்ளூரில் இருக்கிற ஊண்டாய் மோபிஸ் பிளான்டில் தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தில் இதுவரை 711 தொழிற்சாலைகளில் 8,35,000 தொழிலாளர்களுக்கு அந்த திட்டம் பயன்படுகிற வகையில் ஊரக நலப்பணிகள் இயக்கம் மற்றும் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கம் டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் என்கின்ற அமைப்புகளோடு சேர்ந்து இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் போன்ற தொற்றா நோய்களுக்கான பரிசோதனை முகாம்கள் அந்தந்த தொழிற்சாலைகளிலேயே நடத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தால் புலம்பெயர் தொழிலாளர்களும் பயனடைந்து வருகிறார்கள் என்பதை தங்களின் மேலான கவனத்துக்கு மாண்புமிகு உறுப்பினர் ஜோசப் சாமுவேல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி வருகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இதுவரை அந்த திட்டத்தினால் எத்தனை தொழிலாளர்கள் பயன்பெற்றுள்ளார் என்பதையும் தொழிற்சாலைகள் நிறைந்த சுமார் 2 லட்சம் தொழிலாளருக்கு மேல் பணியாற்றக்கூடிய அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் இத்திட்டம் எப்பொழுது செயல்படுத்தப்படும் என்பதையும் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த திட்டத்தின் மூலம் 10/6/2024 வரை 476 தொழிற்சாலைகளில் 2,87,114 நபர்களுக்கு தொற்றா நோய்களுக்கான உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கான பரிசோதனை செய்யப்பட்டதில் 25,075 பேர் புதிதாக தொற்றா நோய்களுக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளனர். மேலும் ஏற்கனவே தொற்றா நோய் பாதிப்புள்ளவர்கள் 11,602 நபர்கள் எனவும் தொற்றா நோய்களான உயர் ரத்த அழுத்த நீரிழிவு நோய் பாதிப்பு இல்லாதவர்கள் 2,09,977 எனவும் கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அம்பத்தூர் தொகுதியில் மரியாதைக்குரிய மன்ற உறுப்பினர் அவர்கள் கோரியிருப்பதைப் போல சென்னை மாவட்டத்தில் இருக்கிற அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் 500க்கும் மேற்பட்ட பெரிய தொழிற்சாலைகளும் சிறிய தொழிற்சாலைகளும் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு கிண்டி, திருமுடிவாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளிலும் சிறு குறு தொழில்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கே எல்லாமும் கூட இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்து அவர்களுக்கும் இந்த பரிசோதனைகளை மேற்கொள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த பணியும் விரைவில் நடைபெறவிருக்கிறது. மாண்புமிகு ஜோசப் சாமுவேல். மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன்.
மாண்புமிகு உறுப்பினர் முத்துராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தற்பொழுது நாடு முழுவதும் திருமணாகி தம்பதியினருக்கு 105 பேருக்கு மேல் குழந்தையின்மை தன்மை அடைகின்றனர். இதற்கு உணவு, வாழ்வியல் முறை, பழக்க வழக்கங்கள் போன்ற பல்வேறு காரணங்கள் கூறினாலும் பிரச்சனையை சரி செய்வதற்கு பெரும்பாலான மக்கள் தனியார் மருத்துவமனையை நாடுகின்றனர். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக தமிழ்நாடு சுகாதாரத்துறை சிறப்பு மருத்துவ மையம் ஒன்றை அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் உருவாக்க வேண்டும். அந்த மையத்தில் குழந்தையின்மைக்கு சிகிச்சை மட்டுமல்லாது உடல் ஆரோக்கியம் குறித்தும் குழந்தை பெற்றெடுப்பது குறித்தும் முறையான கவுன்சிலிங் வழங்கப்பட வேண்டும். இது போன்ற திட்டங்கள் வகுக்க அரசிடம் தற்போது ஏதும் செயல் திட்டம் உள்ளனவா அல்லது பின்வரும் காலங்களில் இது குறித்த திட்டம் வகுக்க அரசு முன்வருமா என்பது குறித்து பேரவைத் தலைவராக மாண்பு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் இருக்கிற வட்டார பொது மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மகப்பேறுக்காக வருகிற தாய்மார்களுக்கு கவுன்சிலிங் திட்டம் என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. என்றாலும் மன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதை போல் அதில் சிறப்பு கவனம் செலுத்தி இன்னமும் அதை கூடுதலாக்கும் முயற்சியை துறை மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சரஸ்வதி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மொடக்குறிச்சி தொகுதியில் மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் இருக்கிறது மொடக்குறிச்சியில். அதை கடந்த வருடமே அதை மேலும் மேம்படுத்துவதற்காக அமைச்சர் அவர்கள் அதற்கு நிதி ஒதுக்கி அதை ஏற்பாடு செய்தார்கள். கடந்த ஒரு வருடமாக எந்த வேலையும் அந்த இடத்தில் நடைபெறுவதில்லை. அங்கு மிகவும் நோயாளிகள் சிரமப்படுகிறார்கள். அவங்க வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இல்லை, ஓபி பார்க்கறதுக்கும் சரியான இடம் இல்லை. அந்த ஒதுக்கிய நிதியை கூடிய விரைவில் ஏற்பாடு செய்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மொடக்குறிச்சி தொகுதியில் இருக்கிற மருத்துவமனையில் 15வது நிதி ஆணையத்தின் ஆதாரம் கொண்டு பணிகள் தொடங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த பணிகள் தொடங்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஐபி செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று மிக பரவலாக வரக்கூடிய நோய் புற்றுநோய். இந்த புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற வேண்டுமெனில் நம்முடைய அரசின் சார்பில் காஞ்சிபுரத்தில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் தான் அந்த மருத்துவமனை இருக்கிறது. இந்த புற்றுநோய் இன்று 100-இல் கிட்டத்தட்ட 38 - 42% பேருக்கு வரக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நம்முடைய மக்களுடைய முதல்வர் அவர்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் ஒரு புற்றுநோய் சிறப்பு பிரிவை ஏற்படுத்த முயற்சி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த கேள்வியை உங்கள் முன்னால் வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புற்றுநோயை பொறுத்தவரை இன்றைக்கு உலகை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற நோய்களில் ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் வரை தமிழகத்தில் இருந்த புற்றுநோய் ஆராய்ச்சி கருவி பெட் சிடி ஸ்கேன் என்பது 2 இடங்களில் மட்டுமே இருந்தது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நாகர்கோயில், தஞ்சாவூர், சேலம், கோவை, காஞ்சிபுரம் ஆகிய 5 இடங்களில் 2 இடங்களில் மட்டுமே இருந்த அந்த பெட் சிடி ஸ்கேன் இப்போது 7 இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஒரு 4-5 குறிப்பிட்ட மாவட்டங்களில் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் அதிகரித்து வருகிற நிலையில் அவர்களுக்கு முழுமையாக பரிசோதனைகள் அந்த மக்களை செய்து தொடக்க நிலையிலேயே புற்றுநோய் கண்டறிகிற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஈரோட்டில் அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டு ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் இருக்கிற மக்களுக்கு முழுமையாக புற்றுநோய் குறித்த அந்த பரிசோதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை மேலும் முழுமையாக தமிழ்நாடு முழுவதிலும் விரிவுபடுத்துவதற்கான அந்த செயல் இந்த அரசில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 57 பின்னர் எடுத்துக் கொள்ளப்படும். விநாயகன் 58 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஏஜி வெங்கடாச்சலம், மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
அந்தியூர் தொகுதி பர்கூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மொத்தம் 34 கிராமங்களில் 22 கிராமங்களுக்கு போதுமான அளவு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மீதமுள்ள 12 கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருக்கின்றது. அவை கரடுமுரடான குறுகிய வனச்சாலையாக உள்ளது. இந்த சாலையில் பேருந்துகள் இயக்குகின்ற அளவிற்கு இல்லை. எனவே இந்த சாலைகள் சீரமைக்கும் பட்சத்தில் பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். வெங்கடாச்சலம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி பர்கூர் மலைப்பகுதியிலே 32 கிராமங்கள் இருக்கின்றன. அதில் பல்வேறு கிராமங்களுக்கு பேருந்து செல்லுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அந்த பகுதி மக்கள், அந்தியூரே பார்க்காத அந்த பழங்குடியின மக்கள், ஆதி திராவிட மக்கள், மலைவாழ் மக்கள் ஆகியோர் பெருமளவில் இருக்கிறார்கள். அதால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கவனத்தில் கொண்டு சிறப்பனமாக கருதி அந்த பர்கூர் மலைப்பகுதியை பொறுத்தவரை 3 பகுதியாக பிரிந்து பரந்த வெளியில் மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களை மெயின் ரோட், பர்கூரில் இருக்கின்ற மெயின் ரோட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்த 2 சிற்றுந்துகளை இயக்கி அந்த மக்களை பர்கூர் மெயின் ரோட்டிற்கு கொண்டு வந்து விட்டு விட்டாலே போதும். மற்ற 4 பேருந்துகள் பர்கூரிலிருந்து அந்தியூருக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு மிகவும் சௌரியமாக வந்து சென்று விடுவார்கள். அதால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கனிவுடன் பரிசீலித்து அந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காத்திட 2 சிற்றுந்துகளை இயக்கி தந்திட வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேருந்து வசதியே இல்லாத மக்களுக்கெல்லாம் பேருந்து வசதியை தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அறிவுரை. அந்த வகையில் தான் தருமபுரி மாவட்டத்தில் வத்தல்மலை என்ற பகுதியில் நம்முடைய மாண்புமிகு திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் சென்றபோது அந்த பகுதி மக்களுக்கு பேருந்து வசதி இல்லை என்ற குறையை போக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே மனு அளித்தார்கள். முதலமைச்சர் அவர்கள் அதை கனிவோடு பரிசீலித்து அந்த சாலையை விரிவாக்கம் செய்து பேருந்து விடுவதற்கு ஆணையிட்டார்கள். கடந்த ஆண்டு மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த பேருந்தை அங்கே இயக்கி வைத்தார்கள். எனவே பேருந்து இயக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்ற அறிவுரை. அவருடைய அந்தியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அதில் இருக்கின்ற அந்த மலை கிராமங்களில் பல்வேறு கிராமங்களுக்கு ஏற்கனவே பேருந்து வசதியில் இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு சில கிராமங்களுக்கு அந்த பேருந்து வசதியில் இல்லை. அதில் குறிப்பாக மலைப்பகுதியில் அமைந்துள்ள சுண்டப்புதூர், சோழக்கல்லணை போன்ற கிராமங்களுக்கு செல்லும் சாலையானது குறுகிய கரடுமுரடான மண் சாலையாக உள்ளது. இன்னொன்று, வனத்துறையிலே அந்த வனசாலையை அமைப்பதற்கு ஒன்றிய அரசிலே அனுமதி பெற்றுதான் அமைக்க வேண்டிய சூழல். எனவே அதில் இருக்கின்ற இடர்பாடுகள் நீக்கி அந்த புதிய சாலைகள் அமைக்கும் பட்சத்தில் அங்கே பேருந்து இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். வெங்கடாச்சலம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்களுடைய அறிவிப்புக்கு நன்றி. அந்தியூர் தொகுதி மலைவாழ் மக்களின் சார்பாக நன்றினை தெரிவித்து அந்தியூர் தொகுதியிலே மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் இல்லை. அந்தியூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் பவானி நகருக்குத்தான் செல்ல வேண்டி இருக்கிறது. அது அந்தியூர்லேருந்து 20 கிலோமீட்டர் என்றாலும் கூட மலைப்பகுதியிலிருந்து 70 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் போன்ற தொலைதூரத்திற்கு வந்துதான் இந்த வாகனங்களை பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை அந்த மக்களுக்கு கஷ்டத்தில் இருந்து வருகிறார்கள். அதனாலே அந்தியூரிலே ஒரு மோட்டார், அந்தியூருடைய வட்டத்திலே அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் திறக்க வேண்டும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூல கேள்விக்கு தொடர்பில்லாத கேள்வியாக இருந்தாலும் மலைப்பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது அவசியம். அங்கே இருக்கின்ற வாகன செறிவினை கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அரசினுடைய நிதிநிலைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 59 பின்னர் எடுக்கப்படும். விநாயகன் 60. மாண்புமிகு உறுப்பினர் திரு KP சங்கர், மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவற்றூர், மணலி, எண்ணூர், கத்திவாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 17 வகையான தொழிற்சாலைகளும் 17 கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ், பெரிய வகை கெமிக்கல் தொழிற்சாலைகளும் ரெட் லார்ஜ் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இயங்கி வருகின்றன. இத்தொழிற்சாலைகள் அனைத்தும் காற்று மாசு கட்டுப்பாட்டு சாதனங்கள் அமைத்து காற்று மாசை கட்டுப்படுத்துகின்றன. புகைப்போக்கியில் இருந்து வெளிவரும் வாயுக்களின் தன்மை அறிய தொடர் கண்காணிப்பு சாதனங்கள் புகைப்போக்கியில் நிறுவியுள்ளன. அதேபோல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களிலும் தொடர் கண்காணிப்பு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அதன் விவரங்கள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் கேரியர் மையம் மற்றும் நீர்த்தர கண்காணிப்பு மையத்துடன் இணைக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் செயல்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் சங்கர்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வணங்கி திருவொற்றியூர் தொகுதியில் உள்ள திருவொற்றியூர், மணலி, எண்ணூர் ஆகிய பகுதிகளில் தொழிற்சாலைகள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மூலம் அரசு கண்காணிக்க வருமா என்பதை கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மணலி, எண்ணூர் மறுசீரமைப்பு மற்றும் புத்தூர் அமைப்பு என்ற சிறப்பு நிறுவனம் அறிவிக்கப்பட்டு அதற்குரிய அரசாணை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் 15/3/2024 அன்று வெளியிடப்பட்டு அதனை நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்கண்ட நிறுவனமானது பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மணலி மற்றும் எண்ணூர் பகுதிகளில் பசுமையாக்கும் நடவடிக்கைகள், சமூக உட்கட்டமைப்பு மேம்பாடு, நீர்நிலை பாதுகாப்பு, சமூக நிலை சதுப்பு நில மறுசீரமைப்பு, திடக்கழிவு மேலாண்மை, மாசு கட்டுப்பாட்டு வாரிய நடவடிக்கைகள் ஆகிய பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 24 மணி நேரமும் அவசரகால மையம் அமைப்பதற்கும் புதிய சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகமும் 2 பறக்கும்படியும் அந்த பகுதியில் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் சங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டிசம்பர் 4ஆம் தேதி நிஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட போது சென்னையே முழுகியது. அப்பொழுது பாத்தீங்கன்னா சிபிசிஎல் நிறுவனத்தின் மூலம் அதனுடைய ஆயில் கசிந்து வெளியே வந்து கொச்சத்தலை ஆற்றை முழுவதும் நாசம் பண்ணியது. அந்த கொச்சத்தலை ஆற்றில் முழுவதும் நாசம் பண்ணி அது எப்படி வந்ததுன்னா, கிட்டத்தட்ட சிபிசிஎல் கம்பெனிக்கும் அந்த கொச்சத்தலை ஆறுக்கும் 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அந்த 10 கிலோமீட்டர் தூரமும் இந்த பக்கிங்கான் கனால் வழியாக தான் அது வந்தது. அந்த பக்கிங்கான் கனால் வாய தூர்வாரி சொன்னோம், அதையும் பண்ணி தரல அந்த மீட்டிங்ல. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம கொசத்தலை ஆறையும் சிபிசிஎல் நிறுவனத்திட்ட சொன்னோம், அதை தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த மீனவ மக்களுக்கு, அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க முதல்வர் அவர்கள் நிவாரணம் வழங்கினாங்க. நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அது நேரடியாக பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ, வலைக்கு தேவையான பணமோ 12,000, மக்களுக்கு உறுப்பினருக்கு தேவையான 10,000 வழங்கினாங்க. எல்லாமே வழங்கி கொடுத்துட்டு கடைசியை பாத்தீங்கன்னா அது தூர்வாரி ஆழப்படுத்தினாதான் அந்த ஆத்துல ஒரு மீனோ எறாவோ நண்டோ எதுவுமே இல்லை. ஆகவே நீங்கள் அதை தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுத்தீங்கன்னா அங்க உள்ள வாழக்கூடிய மீனவர்களுக்கும் மீன் வாழ்வாதாரத்துக்கும் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ஆகவே அதுவும் போல எங்களுடைய திருவொற்றியூரில் உள்ள மாண்புமிகு உறுப்பினர், அது நீர்வளத்துறை அமைச்சருக்கு கோரிக்கை வச்ச மாதிரி தெரியுது. பொல்யூஷன் கண்ட்ரோல் தான் பாக்குது. அதுல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் அது பாக்குது. அதுக்கு அவங்க தான் முன்னிருந்து செஞ்சிருக்காங்க. 2 பேரும் இணைஞ்சு அதை செய்தார்கள். நீர்வழி பார்க்கின்றோம். நம்ம துண்டில் விலை 150 கோடி ரூபாய்க்கு அமைச்சு நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்க முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி, விளையாட்டுத்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதல்படி அங்க தூண்டில் விளைவு அமைச்சு வருடத்துக்கு ஒரு 10 பேர் இருந்து 15 பேர் இறந்து போவாங்க. அதை இன்னைக்கு காப்பாத்தி இந்த 3 வருடமாக ஒவ்வொரு வருடம் கடல் சீற்றமா இருக்கும்போது இறந்துருவாங்க. அதே போல இல்லாமல் இப்பொழுது இந்த தூண்டில் வலையை அமைத்த பிறகு அந்த 15 உயிர்களையும் காப்பாற்ற அரசு இந்த திராவிட மாடல் அரசு. இந்த திராவிட மாடல் அரசினுடைய இதழியால் தான் சொல்லுகிறேன். ஏன்னா அது பாத்தீங்கன்னா அங்க ஈட்டி பேசிப்போம். இப்ப இந்த ஆயில் கசிந்து ஆத்துல கேள்வி என்ன கேள்விக்கு வாங்க. சுற்றுச்சூழல் உள்ள பிரச்சனை தான் நான் சொல்ல வரேன். சுற்றுச்சூழல் துறையோட சம்பந்தப்பட்டது தான் இது. அதை தான் சுத்தம் செய்து அந்த தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா மீண்டும் அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படும். 1. 2வது பிரச்சனை எப்படி பாத்தீங்கன்னா, ஈட்டிபேசியிலிருந்து அந்த சுடுதண்ணி அந்த ஆத்துக்குள்ள வருது. அதனால முதல் கடல் அரிப்பு தான் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஆறு அரிப்பு வருது. ஆறு அரிப்பு அங்க உள்ள வாழக்கூடிய மக்கள் வாழ முடியாம மிகப்பெரிய சிரமத்தில் மண்ணெல்லாம் அரிச்சு போயிட்டு இருக்கு. இப்போ அதையும் சம்பந்தப்பட்ட இந்த பொல்யூஷன் போர்டுல இருந்து பார்த்தாங்க. பார்த்து இதுவரைக்கும் எந்த விதமான வேலையை அவங்க செய்யல. அங்க உள்ள மக்கள் வீடெல்லாம் போயிட்டு விரைவா நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்கறீங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. ஆமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினரது கேள்வி மூலக்கல்விக்கு சம்பந்தமில்லாத என்ற சூழலிலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கும் மாண்புமிகு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்று அதற்கான கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது.